ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவாமை அனுபவத்தில் பெரியவா சமஸ்கிருத கல்லூரியில் கேம்ப் இருக்கார். அங்கிருந்து கிளம்பி கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக மேனாவில் புறப்பட போகிறார். போகிற வழியில் லஸ்கானர் கிட்ட அந்த சந்திப்பில் நாஸ்திகர்கள், அதாவது கடவுளை எதிர்ப்பவர்கள் ஒரு கூட்டமாக நின்றுட்டு பெரியவாளுக்கு கருப்பு கொடி காட்ட போறா, பெரியவாளை எதிர்த்து கோஷம் போட போறா, தயாரா நிற்கிறான்னு தகவல் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கு செல்கிறது. முதலமைச்சர் பக்தவச்சலம் மகாபரிவாளுடைய திந்தமான பக்தர், மகாபரிவாளுடைய டிவோட்டி. பெரியவாளை பல இடத்துல அவர் தரிசனம் பண்ணியிருக்கார். 1960s பெரியவா கும்பகோணத்தில் இருக்கார். பெரியவா கும்பகோணத்தில் இருக்கிற போது அங்க போய் பக்தவச்சலம் தரிசனம் பண்ணியிருக்கார் மகாபரிவாளை. அந்த அளவுக்கு பெரியவா மேல ஒரு அதீதமான பக்தி இருக்கு. இந்த தகவல் காதல் விழுந்த உடனே அலர்ட் பண்றார். பெரியவாளுக்கு பந்தோபஸ்து ஜாஸ்தி பண்றார். அவர் யாத்திரை மேனா போறது இல்லையா, பக்தர்களோட போறா இல்லையா கபாலீஸ்வரர்களுக்கு, அதுல ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி கொடுக்குறார். போலீஸ் பந்தோபஸ்து நிறைய கொடுக்குறார். அதை தவிர மகானுக்கு எந்த விதமான ஒரு உபத்திரமும் வரக்கூடாது, இடையூறு வரக்கூடாது. அவர் போகிற வழியில அவர் ரொம்ப ஃப்ரீயா போகணும். அது பார்த்துக்கும்போது காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிடுகிறார். பெரியவா யாத்திரை வருது, மேனால புறப்பட்டு வருது, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்க. பெரியவாட்டையும் சொல்லியிருக்க, பெரியவா இது போல அப்படியா, சரி இதான் பெரியவா வரல, சரி வேண்டாண்டா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுவாரோன்னு சொல்லி பார்த்துருக்க. இதுக்கெல்லாம் மசிக்கு வருவார் பெரியவா, இதுக்கெல்லாம் பார்ப்பாரு. பல மேனால போயிட்டு இருக்க. மேனால போறா, இந்த லஸ்கானர் குறிப்பிட்ட ஜங்ஷன் இருக்கு பத்தில, அங்கதான் வரல நிற்கிற. எல்லாம் கோஷம், சங்கராச்சாரி ஒழிக, கடவுள் இல்லை, எல்லாம் கருப்பு கொடி கோஷம், எல்லாம் உச்ச ஸ்தாய். இவ போயிட்டு இருக்கு. எந்த விதமான இடையூறு இல்லை, யாரும் எதுவும் மறிக்க முடியாது. எல்லாம் போலீஸ் அந்த பக்கம்லாம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது எல்லாம். அவெல்லாம் உள்ள வரவிடாம போலீஸ் இருக்கிறது. இப்போ உடனே போயிட்டே இருக்கலாம், பல்லக்கு போயிட்டு இருக்கலாம். ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜனநாயக நாடுன்னு சொல்றோமே, எல்லாமே பண்ணலாம். சொல்றதுக்கு உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நீ கடவுள் இருக்குங்கிற, நான் கடவுள் இல்லைங்கிற, எனக்கான உரிமை இருக்கு, அவ்வளவுதான். பெரியவா அதெல்லாம் பொருட்படுத்தல. பந்தோபஸ்துக்கு ஆட்கள் இருக்காங்கிறது ஒரு பக்கம், பெரியவா பொருட்படுத்தலை. பெரியவா யாத்திரை கடக்கிறது கரெக்டாக அந்த கோஷம் போடுற இடத்துல போறப்ப பெரியவா என்ன பண்றாரா, இந்த மேனாவை நிறுத்த சொல்ற. இந்த இடத்துல நிறுத்த சொல்லலாமோ, யாரான ஒருத்தர் நிறுத்த சொல்லுவாளோ, உள்ள யாரும் இருக்கா, சீக்கிரம் போயிடுப்பா, சீக்கிரம் போயிடு, இந்த இடத்த தாண்டி போயிடு, வெள்ளம் கோஷம் போடுறா, இதான அசம்பாவிதமாடும் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அந்த இடத்துல நிறுத்த சொல்றாரு வேணாம். போலீஸ்லாம் அலர்ட்டார். என்னடாது இந்த மகான் இந்த இடத்தை கடந்து போடுவார் அப்படின்னு பார்த்தா நிறுத்த சொல்றாருன்னு போலீஸ்லாம் கூட்டிட்டு, போலீஸ்லாம் சுத்தி வர அப்படியே ரவுண்ட் கட்டி நிற்கிறார். யாரான ஒருத்தன் வேகமா எதுவும் பெரியவாளுக்கு அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்னு அவனும் அலர்ட்டா வந்துட்டான். பெரியவா அந்த மேனால அப்படியே திரையை விளக்கிட்டு அந்த பக்கம் கோஷம் போறவள நிற்கிற, கொடியை வச்சுன்னு அவளை பார்க்கிற, ஆசீர்வாதம் பண்ற.
ஆசீர்வாதம் பண்றார். அவளை பார்த்துட்டு இந்த நாஸ்திக கோஷ்டி கையில கருப்பு கொடியெல்லாம் வச்சுருக்க, அவளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பக்கத்தில் கூப்பிடுறார். வாங்கோ, இங்க வாங்கோ அப்படிங்கிற. அந்த நாஸ்திக கோஷ்டியில சில பேருக்கு மகாபெரிவளை பத்தி தெரியும். இந்த மகான் எந்த விதமான சர்ச்சைக்குள்ளும் சிக்காதவர். இந்த மகான் உண்மையான சன்னியாசி. இந்த மகான் முழுக்க முழுக்க சந்நியாச தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடியவர். இந்த மகான் மேல எந்த விதமான அவதூறும் கிடையாது. எல்லாமே தெரியும், சிலருக்கு தெரியும். அவங்க தைரியமா பெரியவாளை நோக்கி நகர்ந்து வருகிற போது மற்ற நாஸ்திக அன்பர்கள் அத்தனை பேரும் நகர்ந்து வருகிறார்கள். மேனா கிட்டக்க வர பெரியவா எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாம் நல்ல சேமமா இருக்கணும். யாரு? சங்கராச்சாரியார் ஒழிகன்னு சொன்ன அந்த நாஸ்தி அன்பர்களை பார்த்துட்டு, மகாபெரிவா நீங்கள்லாம் சேமமா இருக்கணும் அப்படிங்கிற. உங்களுக்கும் எனக்கும் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பொருந்துமா? நம்மளை யாரான ஒருத்தன் திட்டினா அப்படின்னா நல்லா இருக்கணும். மனுஷ மனசு நம்மளால நினைக்க முடிகிறதோ இருக்கா? சில பேர் இருக்கா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. மனுஷாலேயும் சில பேர் இருக்கா. இந்த மனசு அப்படி நினைக்காது. ஆனா மகான் பாருங்கோ, ஜெகத்குருவை பாருங்கோ, நீங்க எல்லாம் சேமமா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றா. அந்த நாஸ்திக அன்பர்கள் கையெடுத்து மகாபெரிவாளை பார்த்து கூப்பிடா, கண்கள்ல ஜலம் கசியும். மனுஷா தானே வாழும். நாஸ்திகம்ங்கிறது ஒரு கொள்கை தானே. அந்த கொள்கையை லேசா ஒரு உலுக்கி பிடிச்சி ஆட்டுகிற போது அவனுக்கும் ஒரு சின்ன ஆஹா இவரை பத்தி நம்ம சொல்லிட்டோமே என்பது போல அவ அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றாலாம், கலைஞ்சு போறா. பெரியவா யாத்திரை கபாலீஸ்வரர் கோயில் நோக்கி நகருது. இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமா? மகாபெரிவா மகாபெரிவான்னு ஏன் நம்ம சொல்றோம்? ஏன் பெரியவா மாதிரி ஒருத்தர் இல்லைங்கிறோம்? பெரியவாளை போல வருமானு ஏன் நம்ம சொல்றோம்? இந்த குணம் யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. அதனால தான் மகாபெரிவா வரும். இந்த மகானுடைய கிருபை லோகத்தில் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.